இந்த நாளிலே இந்த வார்த்தைக்கு கடந்து வருவோம். இந்த வார்த்தை ஆவியானவர் உங்களோடு பேசுகிறார். வாசிங்க. யோபு 14:14. மனுஷன் செத்த பின்பு பிழைப்பானோ? எனக்கு மாறுதல் எப்போது வரும் என்று எனக்கு குறிக்கப்பட்ட போராட்டத்தின் நாளெல்லாம் நான் காத்திருக்கிறேன். அல்லேலூயா. யோபு தன் வேதனையை தன் இதயத்திலிருந்து ஊற்றுகிற ஒரு காரியம் என்னன்னு கேட்டால், நான் இருக்கும்போது சுகத்தை கொடுக்கல, நான் இருக்கும்போது பலத்தை கொடுக்கல, நான் உயிரோடு இருக்கும்போது அதிசயம் செய்யலை, நான் உயிரோடு இருக்கும்போது ஒன்றும் வரல, நான் செத்த பிற்பாடு எனக்கு வந்து என்ன செய்ய, நான் மடிஞ்ச பிற்பாடு வந்து என்ன செய்ய. ஆனால் அதுக்கு முன்னால் நீங்கள் செய்ய போகிற காரியத்தை, நீங்கள் கொடுக்க போகிற காரியத்தை நான் பெற்றுக்கொள்வதுக்கு நான் ரெடியாக இருக்கிறேன், ஆயத்தமாக இருக்கிறேன். செத்த பிற்பாடு எனக்கு ஒன்றும் வரப்போவது கிடையாது. ஆனால் இப்போ நான் உயிரோடு இருக்கும்போது இந்த போராட்டத்தின் மத்தியில், இந்த பலவீனத்தின் மத்தியில், இந்த நெருக்கத்தின் மத்தியில், இந்த நிந்தையின் மத்தியில் நீர் எனக்கு ஏதாவது செய்வீர் என்று நம்பி நான் எதிர்பார்த்து காத்திருக்கிறேன் அப்படிங்கிற அர்த்தம் தான் இந்த வசனத்தின் அர்த்தம். நான் என்னை திரும்ப நினைக்கும்படிக்கு எனக்கு ஒரு காலத்தை குறித்தால் நலமாக இருக்கும். அதாவது திருப்பி இந்த வசனத்தை வாசிங்க. மனுஷன் செத்த பின் பிழைப்பானோ? எனக்கு மாறுதல் எப்போது வரும் என்று எனக்கு குறிக்கப்பட்ட போராட்டத்தின் நாளெல்லாம் நான் காத்திருக்கிறேன். அதாவது ஒரு மனிதனுக்கு ஒரு துக்கம் வந்து நிரந்தரமாக இருக்காது. ரசிக்கப்பட்ட பிள்ளைகளுக்கு ஏதாவது போராட்டம் வரும், ஆனால் அது நிரந்தரமாக இருக்காது. யோபு தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவன், சன்மார்க்கன், உத்தமன். ஆனால் அவருக்கு இந்த போராட்டம் வந்தது. அவருக்கு நிலையானதல்ல, நிரந்தரமானதல்ல. ஆனால் அவர் எப்படி இந்த ரெட்டிப்பான ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொண்டார், எப்படி இழந்ததெல்லாம் திரும்ப பெற்றுக்கொண்டார் என்று கேட்டால் அதுக்கு ஒரு காரணம் இருக்கிறது. அது என்ன காரணம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு மரணத்தின் விளிம்பில் இருந்துக்கிட்டு, ஒரு மரணத்தின் பிடியில் இருந்துக்கிட்டு, வாழ்வா சாவா, பிழைப்பானா பிழைக்க மாட்டானா அப்படிங்கிற நிலைமையில் இருந்துக்கிட்டு அவர் என்ன பண்ணுறாருன்னா என்ன நினைக்கிறாருன்னா, அதாவது என்னை திரும்ப நினைக்கும்படிக்கு எனக்கு ஒரு காலத்தை குறித்தால் நலமாக இருக்கும். மேலே உள்ள வசனம் சொல்லுது, நல்லா தெரிஞ்சுக்கொள்ளுங்க. எப்போது வரும் மட்டும் எனக்கு குறிக்கப்பட்ட போராட்டத்தின் நாளெல்லாம் நான் என்ன செய்கிறேன், காத்திருக்கிறேன். என்ன அர்த்தம்னு கேட்டால், இப்போ நீங்கள் எல்லாருமே ஒரு 100க்கு 100 ஒரு வெற்றியை பார்க்காம இருக்கலாம், 100க்கு 100 ஒரு விடுதலையை பார்க்காம இருக்கலாம், 100க்கு 100 ஒரு கணத்தையும் ஒரு மேன்மையும் ஒரு அற்புதத்தையும் அதிசயத்தையும், எல்லா பிரச்சனையும் இல்லாமல் நிம்மதியான வாழ்க்கை, சந்தோஷமான வாழ்க்கை, சமாதான வாழ்க்கை, ஒரு மேன்மையான வாழ்க்கை, வாக்குத்தத்தங்களை பிடித்து கொண்டு நடந்தாலும் வாக்குத்தத்தங்கள் நிறைவேறாமல் ஒருவித கலக்கத்தோடு ஒரு தோல்வியோடு வாழ்ந்து கொண்டு இருக்கலாம். ஆனால் இதே நிலைமையில தான் அந்த யோபு வாழ்ந்து கொண்டிருந்தார். ஆனால் அவர் எப்படி ரெட்டிப்பான ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொண்டார், அவர் எப்படி திரும்பி வாழ்கிற வயதை பெற்றுக்கொண்டார், எப்படி திருப்பி 10 பிள்ளைகளை பெற்றுக்கொண்டார், எப்படி 2000 ஒட்டகம் 4000 ஒட்டகமாக மாறுச்சு, எப்படி 2000 மாடு 4000 மாடாக மாறுச்சு அப்படின்னு கேட்டால் அதுக்கு காரணம் என்னன்னு கேட்டால், அவர் உள்ளத்திலே வேதனையின் மத்தியிலே எனக்கென்று ஒரு குறிக்கப்பட்ட ஒரு நாள் இருக்கிறது, அது எப்போது எனக்கு கொடுக்க போகிறீங்க, எப்போது எனக்கு தரப்போகிறீங்க, அதை நான் காத்திருக்கிறேன் ஆண்டவரே அப்படிங்கிறார். என்ன சொல்கிறாரு? எந்த நிலைமையிலிருந்து அவர் சொல்கிறார் பாருங்க. அவர் என்ன சொல்கிறார் பார்த்துக்கொள்ளுங்க. எனக்கு ஒரு காலத்தை குறித்தால் நலமாக இருக்கும். மேலே உள்ள வசனத்தில் எனக்கு ஒரு அற்புதத்தை செய்தால் நல்லா இருக்கும். அந்த அற்புதம் எந்த வருஷத்தில் தரப்போகிறீங்க, அந்த அற்புதம் எந்த மாதத்தில் தரப்போகிறீங்க, அது எந்த காலத்தில் கொடுக்க போகிறீங்க, எனக்குன்னு ஒரு காலத்தை நியமிங்க ஆண்டவரே, அந்த காலத்தை எனக்கு நீங்கள் கொடுத்துட்டிங்கன்னா நலமாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறார் பார்த்துக்கொள்ளுங்க. அடுத்து சொல்கிறார் பாருங்க, எனக்கு குறிக்கப்பட்ட போராட்டத்தின் நாளெல்லாம் நான் காத்திருக்கிறேன். எந்த நிலைமையில் காத்திருக்கிறாரு? அற்புதத்துக்கு, அதிசயத்தை, அற்புதத்தை, வெற்றியை, விடுதலையை பெற்றுக்கொள்ள காத்திருக்கிறாரு. எங்கே காத்திருக்கிறாரு? எந்த இடத்துல காத்திருக்கிறாரு? எந்த நிலைமையில் காத்திருக்கிறாரு? போராட்டத்தின் நாளிலே, போராட்டத்தின் மத்தியில் ஒரு பக்கம் காத்திருக்கிறார். என்ன காத்திருக்கிறார்? ஒரு வெற்றியை காத்திருக்கிறார், ஒரு விடுதலையை காத்திருக்கிறார். ஒரு இடத்துல ஒரு சொல்கிறாரு, என் கண்கள் அவரை என்ன செய்யும், காணும். என் கண்கள் அவரை காணும் அப்படிங்கிறார். அப்படின்னா இது என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ நீங்கள் எல்லோரும் இந்த இடத்துல உட்காந்துருக்கிறீங்க, உங்கள் எல்லாத்துக்குமே ஒரு வித தேவைகள் இருக்கிறது, உங்கள் எல்லாத்துக்குமே ஒரு வித எதிர்பார்ப்பு, ஒரு நிரந்தரமான வேலை தேவை, ஒரு நிரந்தர வருமானம் தேவை, ஒரு கடன் இல்லாத ஒரு வாழணும் அப்படிங்கிற ஒரு தேவை, அல்லது ஒரு சுகமான ஒரு வாழ்க்கை, அல்லது ஒரு சமாதானமான ஒரு வாழ்க்கை வாழணும் அப்படிங்கிற ஒரு தேவைகளோடு ஒரு எதிர்பார்ப்பு தான் நீங்கள் இருக்கிறீங்க.
ஆனால் நீங்கள் எதிர்பார்த்த காரியங்கள் உங்களுக்கு கிடைக்காம இருக்குது. ஆனால் நீங்கள் நடக்கிற பாதை, நீங்கள் இருக்கிற இடம், நீங்கள் வாழ்கிற வாழ்க்கை, ஏதாவது ஒரு நெருக்கத்தில், ஏதாவது ஒரு நிந்தையில், ஏதாவது ஒரு அவமானத்தில், ஏதாவது பணப்பிரச்சனையில் தான் வாழ்க்கை ஓடிக்கொண்டு இருக்கிறது. ஆனால் இப்படி ஓடிக்கொண்டு இருக்கும்போது உங்கள் கண்ணு முன்னால் உங்கள் வாழ்க்கையில் படுக்கும்போதும் உட்காரும்போதும் நிந்தியுடைய அவமானத்தை பட்டுக்கிட்டு நீங்கள் தூங்கும்போது உருண்டுக்கிட்டு இதவே ஃபோக்கஸ் பண்ணி பார்த்துக்கிட்டு இருக்கிறீங்க. கர்த்தர் சொல்கிறார், இது ஒரு பக்கம் இருந்தாலும் உன் எண்ணங்களும் உன் நினைவுகளும் உன் சிந்தைகளும் இன்னொரு பக்கம் திசை திருப்பணும். எதை திருப்பணும்னு கேட்டால், யோபு எப்படி நான் எப்போ எனக்கு நீங்கள் கொடுக்க போகிறீங்க அப்படின்னு சொல்லி நான் அதுக்கு காத்திருக்கிறேன் என்று சொன்னாரோ, அதே போல் நீங்களும் நானும் அவர் எப்போது எனக்கு கொடுக்க போகிறாரு அப்படிங்கிற ஒரு காத்திருப்பு உங்களுக்கு இருக்கணும். எனக்கு எப்போது ஒரு நிரந்தரமான வேலையை கொடுக்க போகிறீங்க? இப்போ வேலை இல்லாமல் கஷ்டப்பட்டுக்கிட்டு, வருமானம் இல்லாமல் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கீங்க. அந்த நேரத்தில் எப்போ வேலை வரும் ஒன்றுமே புரியல, வராத போல தெரியுது அப்படின்னு இல்லாமல் உங்களுக்கு ஒரு நினப்பு அங்கே இருக்கணும், கர்த்தர் ஏதோ ஒரு காரியத்தை செய்ய போகிறாரு அப்படின்னு நினப்பு இருக்கும். அப்படி இருக்கும்போது கண்டிப்பான முறையில் கர்த்தர் வந்து மாற்றங்களை கண்டிப்பாக அவர் செய்வார். இன்னொரு வசனத்தை வாசிங்க, ஏசாயா 48:10. இதோ உன்னை புடமிட்டேன், இதோ உன்னை புடமிட்டேன், ஆனாலும் வெள்ளியை போல அல்ல, உபத்திரவத்தின் குகையிலே உன்னை தெரிந்து கொண்டேன். அப்போ இங்கேருங்க, கர்த்தர் வந்து இங்கேருங்க நல்லா தெரிஞ்சு கொள்ளுங்க. எல்லாரையும் வந்து நீங்கள் வந்து ஒரு வெற்றி வாழ்க்கை வாழும்போது, ஒரு அன்பான வாழ்க்கை வாழும்போது, ஒரு ஜெயமான வாழ்க்கை வாழும்போது, ஒரு நகை நட்டோட 100 பவுனை கையில் வச்சுக்கிட்டு 10 லட்சத்தை கையில் வச்சுக்கிட்டு ஒரு அரண்மனையில் வாழ்ந்துக்கிட்டு இருக்கும்போது கர்த்தர் வந்து உங்களை என்னையும் தெரிஞ்சுக்கல. அப்படி இருந்தோம்னா நம்ம கர்த்தரை தேட மாட்டோம், கர்த்தரை பற்றிக்கொள்ள மாட்டோம். நீங்கள் ஒரு செழிப்பான ஒரு கோடீஸ்வரியாக வாழலாம், ஒரு அரண்மனையில் வாழலாம். ஆனால் அந்த நேரத்தில் வந்து கர்த்தர் உங்களை தேட மாட்டார், உங்களை பிடிக்க மாட்டார். அந்த நீங்களும் தேட மாட்டீங்க, அவரும் வரமாட்டார். ஆனால் எந்த நேரத்தில் கர்த்தர் உங்களையும் என்னையும் பிடிக்கிறாரு அப்படின்னு கேட்டிங்கன்னா நல்லா தெரிஞ்சுக்கொள்ளுங்க. இன்றைக்கி கோடீஸ்வரனாக வாழ்கிறவன், கோடிக்கணக்கை வச்சு வாழ்கிறவன் செத்தா பரலத்துக்கு போவானா போக மாட்டானுங்கிறது தெரியாது. ஆனால் இன்றைக்கி நம்ம உபத்திரத்தில், வேதனையில், கஷ்டத்தில் வாழ்ந்தாலும், நம்ம செத்தாலும் நிரந்தரமான வாழ்க்கை பரலோக வாழ்க்கை. அந்த பரலோக வாழ்க்கைக்கு நீங்கள் நானும் போக முடியும். அது உறுதியாக நீங்கள் என்ன செய்யுங்க, மனதில் வைத்துக்கொள்ளுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ நல்லா தெரிஞ்சுக்கொள்ளுங்க, கர்த்தர் வந்து எப்போ தெரிஞ்சுக்கன்னா உபத்திரத்தின் குகையில தான் உங்களை என்ன தெரிஞ்சுக்கிட்டார். ஆமென், அல்லேலூயா, அல்லேலூயா. இப்போ உங்களுக்கு பின்னால் ஒரு பேக்ரவுண்ட் இருக்குது. இப்போ இங்கே உட்காந்துருக்க ஒவ்வொரு தாய்மார்களுக்கும், ஒவ்வொரு சகோதரனுக்கும் ஒவ்வொரு பேக்ரவுண்ட் இருக்கும். நீங்கள் இயேசுவை ஏற்றுக்கொள்வதற்கு முன்னால் நீங்கள் பாடுகள் பட்டிருப்பீங்க, நெருக்கப்பட்டிருப்பீங்க, ஒடுக்கப்பட்டிருப்பீங்க, தள்ளப்பட்டிருப்பீங்க, நிந்திக்கப்பட்டிருப்பீங்க, தூக்கு மரத்தில் தூக்கு கயிறை மாட்டியிருப்பீங்க, சாகனம் நினச்சிருப்பீங்க, ஊரை விட்டு ஓர நினச்சிருப்பீங்க. ஒரு நிலையான ஒரு வாழ்க்கை இல்லையே, குழப்பத்தில் இருந்திருக்கலாம், வேதனையில் இருந்திருக்கலாம். ஆனால் இந்த நேரத்தில் எல்லாரும் ஒதுக்கி தள்ளி உங்களை அனாதை ஆக்கியிருக்கலாம். ஆனால் அந்த நேரத்தில் கர்த்தர் உங்களை தாயின் கருவிலை தெரிந்து கொண்ட நிமித்தமாக நீ சாவாமல் பிழைக்கும்படிக்கு உன்னை வாழ வைக்கும்படி இந்த உலகத்தில் யார் உன்னை கைவிட்டால் நான் உன்னை கைவிடாமல் உன்னை கரம் எடுத்து தூக்கி இருக்கிறதுக்கு இதோ உன்னை நான் கரம் பிடிச்சிட்டேன். நீ எந்த உன்னை உபத்திரத்தின் கோயில உன்னை தூக்கி எடுக்கிறேன். நான் சொல்றேன், ஒவ்வொருத்தருக்கும் ஒரு பேக்ரவுண்ட் இருக்கும். எப்படி கர்த்தர் உங்களை அழைச்சாருன்னா, எந்த நேரத்தில் நாளைக்கு செத்துருவனா நினைச்சிருப்பீங்க, கர்த்தர் இன்னைக்கு உங்களை கரம் பிடிச்சிட்டாரு. நாளைக்கு ஊற விட்டு ஓடணும்னு நினைச்சிருப்பீங்க, இன்னைக்கு கர்த்தர் உங்களை கரம் பிடிச்சிட்டாரு. சும்மா ஒன்று கர்த்தர் உங்களை தெரிஞ்சுக்கல, அவங்கள அப்படியே புடமிட்டு கடைசி எண்டில் உபத்திரத்தின் குகைங்கிறது என்ன குகை? உபத்திரத்தின் குகை. அங்கே வந்து ஒரு குகைக்குள்ள போய், ஒரு குகைக்குள்ள யார் எந்த மனுஷனும் போகாத ஒரு மரண கட்டு இருக்கிற குகைக்குள்ள அது எங்கே போயிருக்க மகனே, மகளை எங்கே போயிருக்க, நான் வர்றேன் உன்னை தூக்கி எடுக்க. அப்படியே குகைக்குள்ள, நீ போன குகைக்குள்ள, அந்த குகைக்குள்ள அவர் வந்து உன் கரத்தை பிடிச்சி வெளியே வா, வா உன்னை வாழ வைக்கிறேன், வெளியே வா உன்னை வாழ வைக்கிறேன். எல்லாரும் முன்னால வைக்கப்பட்டல, எல்லாரும் முன்னால உன்னை தலை நிமிர வைக்கிறேன், வெளியே வா. உபத்திரத்தின் குகையில் நீ இருந்த. ஆனால் கர்த்தர் சொல்ற உங்களை என்னை உபத்திரத்தின் குகையில் தூக்கி எடுத்திருக்கிறார். சும்மா ஒன்றும் கிடையாது. இப்போ படுற வேதனை, இப்போ படுற கஷ்டம், இப்போ வர்ற நெருக்கம், ஏன் இப்படி எனக்கு செய்கிறாருன்னு சொல்லிக்கிட்டு இருக்கீங்க நீங்கள், அப்படி தானே? கர்த்தர் தெரிஞ்சுக்கிறாரு உங்களை, புரிஞ்சுக்கங்க. இப்போ நான் அந்த இடத்துல நிற்கிறேன் அப்படின்னு கேட்டால், நான் வந்து ஒரு பட்டும் படாரம் ஊற்றிக்கிட்டு ஒரு செல்வந்தனை இருந்துக்கிட்டு மாளிகையில் இருந்துட்டு வரல. ஒன்று ஊழியத்துக்கு வர்றதுக்கு முன்னால் செத்துருமனை நினச்சிக்கிட்டு இருந்தேன், எதுக்குற வாழை நினச்சிக்கிட்டு இருந்தேன். கல்யாணம் முடிச்சு 2 பிள்ளையை பெற்றுக்கிட்டு செத்தா நல்லா இருக்குன்னு நினைக்க நல்ல நினைப்பாக கேட்குறேன் நான். கர்த்தர் வந்து 2 குழந்தைய கொடுத்துட்டாரு. குழந்தைய கொடுத்ததுக்கப்புறம் நம்ம ஊரை விட்டு ஓடிடுமா நல்ல நினைப்பாது, இல்லை செத்துருமா அப்படி நினைப்பு நல்ல நினைப்பாது?
ரோட்டில் நடந்து எனக்கு நாடு மெண்டல் மாதிரி நடந்து போகிறது நல்ல 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 வாழ்க்கையாது? எங்கள் அக்கா என்ன பண்ணி தெரியுமா, இந்த நீ என்னத்தை வியாபாரம் பார்த்தாலும் வழங்காதரா, உருப்புறாதரா, நீ இந்த ஊரில் இருக்க லாய்க்கலடா, உன் பொட்டாட்டி பிள்ளையை கொண்டு விருந்தில் விட்டுவிட்டு நீ கிளம்பு, நான் உனக்கு பாஸ்போர்ட் ரெடி பண்ணு, நான் உன்னை வெளிநாட்டுக்கு அனுப்ப போகிறேன், நீ அங்கே போய் 2 வருஷம் கஷ்டப்படு சம்பாரி, அதுக்கப்புறம் நீ வந்து உன் பொண்டாட்டி கூட்டுக்கு நல்லா இருந்துக்கலாம், எல்லாத்தையும் நான் பார்த்துக்கிறேன், நீ கிளம்பு, வெளிநாடு கிளம்பு அப்படின்ட்டு வெளிநாட்டுக்கு எங்கள் அக்கா ஏற்பாடு பண்ணிருச்சு. நான் 2 குழந்தையில விட்டுவிட்டு குழப்பம். வீட்டுக்கு போன கிளம்புடா, சீக்கிரம் கிளம்புடா, ரெடி ஆச்சுடா, நான் விசா ரெடி பண்ணிட்டேன்டா, அவர் வீட்டில் போன இந்த டார்ச்சரு, இங்கே போன 2 குழந்தை குழப்பம், இங்கே போன டார்ச்சர், அங்கே போன டார்ச்சர், அங்கே போன வளங்களை, இங்கே போன எதுவுமே செய்ய முடியல. பார்த்தேன் எங்கேயாவது சொல்லாமல் போய் எங்கடா வரணாட்ட பக்கம் ஓடிடும்டா, எங்கேயாவது வரணாட்ட பக்கம் ஓடிட்டு அங்கே போய் லெட்டர் போட்டுக்கும்டா அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்கும்போது தான் கர்த்தர் தேடி வந்து என் கரத்தை பிடிச்சி, மகனே உன்னை நான் வாழ வைக்கிறேன், உன்னை நான் வாழ வைக்கிறேன், வா அப்படின்னு தூக்குனார் பாருங்க. ஒரு பீஸ்ஃபுல் மைண்ட், அப்படியே குழப்பம், போராட்டம், அவமானம் அப்படியே உருண்டுக்கிட்டு இருந்துச்சு. ஆனால் அவர் கரத்தை பிடிச்சி, மகனே பயப்படாத, நான் உன்னை வாழ வைக்கிறேன். அப்படியே தலை முதல் கால் வரை அப்படியே ஒரு பனி போல் ஒரு மேகம் அப்படியே இறங்குச்சு பாருங்க. இங்கேங்களேன், ரட்சிக்கப்பட்டிருக்கேன், இயேசு ஏற்றுக்கொண்டிருக்கேன், எனக்கு என்ன பயன் நீங்கள் நினைக்கலாம், எனக்கு என்ன வந்துச்சு, என்ன கிடச்சிச்சு அப்படின்னு நினைக்கலாம். ரட்சிக்கப்பட்ட ஞானஸ்நானத்தில் எனக்கு என்ன வந்துச்சு, என்ன கிடச்சிச்சு நீங்கள் நினைக்கலாம். ஆனால் கர்த்தர் சொல்கிறாரு, நீ ரட்சிக்கப்பட்டனால நீ உயிரோடு இந்த இடத்துல உட்காந்துருக்கிற, இல்லைன்னா செத்துருப்ப நேரம் தூக்கப்பட்டு தொங்கிருப்ப, தண்டவாளத்தில் தலையை கொடுத்துருப்ப. அப்படிப்பட்ட அகால மரணம் உனக்கு வராமல் இருக்கும்படி, உன்னை பாதுகாக்க முடியும், உனக்கு நான் ஜீவனை கொடுத்து உன்னை இந்த இடத்துல உட்கார வச்சிருக்கிறேன். இயேசு ஏற்றுக்கொண்டு என்ன கிடைச்சிச்சு சொல்லாத, இயேசு ஏற்றுக்கொண்டு என்ன வந்துச்சு சொல்லி நினைக்காத. கர்த்தர் உன்னை உயிரோட இந்த இடத்துல உட்கார வச்சிருக்கிறாரு. நீ அவரை ஏற்றுக்கொள்ளல, நீ ஞானஸ்நானம் எடுக்காம இருந்தா இன்னும் புல்லு முளைச்சிருக்க உன் கல்லறையில கர்த்தர் உன்னை உயிரோட வச்சிருக்கிறார். வெளிவனத்தில் செத்து பண்ணிடுறான், தற்கொலை பண்ணிருப்ப, வைத்த வழியில் செத்துருப்ப. நீ கர்த்தரை ஏற்றுக்கொண்டு, இயேசுவை சொந்த ரட்சகரை ஏற்றுக்கொண்டு ஞானஸ்நானம் எடுத்தனால அவருடைய கிருபை உன் மேல இறங்கிருச்சு. உன் ஜீவன் தப்ப கர்த்தர் உன்னை பாதுகாத்திருக்கிறார். அதுதான் கர்த்தர் செய்யற ஒரு பெரிய நன்மை. நீ உயிரோடு இருப்பது அவருடைய சுத்த கிருபை. இதை மறந்துடக்கூடாது. எனக்கு என்ன வந்துச்சு, என்ன கிடைச்சிச்சு, ஒன்றும் நடக்கல சொல்லாத. நீ பொழைச்சிருக்கிறது அவருடைய கிருபை. நீ ஞானஸ்நானம் எடுத்தனால, நீ இயேசுவை ஏற்றுக்கொண்டனால, நீ வார வாரம் கர்த்தரை வழிபடுறனால உனக்கு உயிர் 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 வந்திருக்கு, உயிர் இருக்கு. எல்லாரும் முன்னால நீ உயிரோட நடமாடிக்கிட்டு இருக்க. நீ சாக வேண்டிய ஆளு நினைச்சவங்க முன்னால சாவாமல் உன்னை நடக்க வச்சுக்கிட்டு இருக்கிறாரியா, அதுதான் என் கர்த்தர் உனக்கு செய்த அற்புதம். இதை புரிஞ்சுக்கங்க, தெரிஞ்சுக்கங்க. நினைச்ச காரியம் வரலையே, நினைச்ச காரியம் நடக்கலையே, ஒரு வேலைக்காக ஜெபம் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன் வரலையே, வருஷக்கணக்காக ஜெபம் பண்ணிக்கிட்டு இருக்கேன், இந்த கடன் அடையன்னு சொல்லி ஜெபம் பண்ணி ஒன்றும் வரலையே. நீ கடனில் சாகாமல் இருப்பதுக்கு கர்த்தர் உனக்கு கரத்தை பிடிச்சி வச்சிருக்கிறாரு. அவருடைய மேகஸ்தம்பம் மேலே இறங்கி இருக்கிறது. அல்லேலூயா, அல்லேலூயா, சத்தம் சொல்லுங்க, அல்லேலூயா. அதான் கர்த்தர் சொல்கிறார், உன்னை உபத்திரத்தின் குகையில் உன்னை பிடிச்சிட்டு. எங்கே தெரிஞ்சிருக்காரு? வெட்ட வெளியில், வனாந்தரத்தில், வெளிச்சத்தில் உன்னை தெரிஞ்சுக்கிட்டாருக்கும். உபத்திரத்தின் குகை இருட்டாக இருக்கும், வழியே தெரியாது அந்த குகை. அது என்ன குகை? செழிப்பின் குகை கிடையாது, வெற்றியின் குகை கிடையாது, சுகத்தின் குகை கிடையாது, விடுதலையின் குகை கிடையாது. அந்த குகை மரணத்தின் குகை, உபத்திரத்தின் குகை. அந்த உபத்திரத்துக்குள்ள, அந்த மரணத்துக்குள்ள அவர் உன்னை தேடி வந்து உன் தலையை பிடிச்சி, வா மகளே உன்னை வாழ வைக்கிறேன் உட்கார வச்சிருக்கிறார். அந்த ராஜாவுக்கு, அந்த இயேசு மகாராஜாவுக்கு கையை தட்டி அப்பாவுக்கு மகிமை செலுத்துங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. அதனால் நான் ஒன்று சொல்கிறேன் கேளுங்க. புடமிட்ட பிற்பாடு பொண்ணாக விளங்குவேன் சொன்னாரா? இங்கே உட்காந்துருக்கிற எல்லாரும், நீங்கள் மாத்திரமில்லை, உங்கள் பிள்ளைய, உங்கள் சந்ததி பொண்ணா விளங்க போகிறீங்க. ஆமென், அல்லேலூயா. யாக்கோபு 1:12. சோதனையை சகிக்கிற மனுஷன் பாக்கியவான், அவன் உத்தமன் என்று விளங்கின பின்பு கர்த்தர் தம்மிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு வாக்குத்தத்தம் பண்ணின ஜீவ கிரீடத்தை பெறுவான். இங்க பாருங்க, கர்த்தர் எல்லாத்துக்கும் வாக்கு பண்ணியிருக்கிறார், எல்லாத்துக்கும் பிராமிஸ் பண்ணியிருக்கிறார், எல்லாத்துக்கும் வாக்குத்தத்தம் கொடுத்திருக்கிறார். ஆனால்
அது உங்கள் கண்ணு முன்னால் தெரியுது, கையில் தொட்டு பார்க்குறீங்க. ஆனால் அதை நீங்கள் அனுபவிக்க முடியாமல் இருக்கிறீங்க. அது கர்த்தருக்கு தெரியும். அவர் என்ன சொல்கிறார் அப்படின்னு கேட்டால், திருப்பி சொல்லுங்கள் அந்த வசனத்தை. சோதனையை சகிக்கிற மனுஷன் பாக்கியவான். அதாவது இங்கே இருங்க, நீங்களாம் பாக்கியவானாக மாறாமல் இருந்தாலும் பாக்கியவானாக மாறுவதற்கு முன்னால் ஒரு சோதனை வரும். என்ன வரும்? ஒரு சோதனை வரும். அல்லேலூயா. ஆபிரகாமுக்கு சோதனை வந்துச்சா வரலையா? யாக்கோப்புக்கு சோதனை வந்துச்சா வரலையா? தானியலுக்கு சோதனை வந்துச்சா வரலையா? சாத்ரா மேசாக்கு ஆபந்துக்கு சோதனை வந்துச்சா வரலையா? தாவீதுக்கு சோதனை வந்துச்சா வரலையா? மோசைக்கு சோதனை வந்துச்சா வரலையா? ஜெயித்தார்களா? ஜெயிக்கவில்லையா? யோபுக்கு சோதனை வந்துச்சு, ஜெயிச்சாரா? ஜெயிக்கலையா? அல்லேலூயா. சாத்ராக்கு மேஷாக்கு ஆபத் நேகோ சோதனை, அது என்ன சோதனை? அக்கினியில் கொண்டு போட்டு ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான மக்கள் முன்னால் அவர்கள் கருகி அவர்கள் சாம்பலாகி அவர்கள் எலும்பு கூட பார்க்க முடியாத அளவுக்கு அவளை அழிக்கும்படி அந்த ராஜா திட்டம் போட்டார். ஆனால் அப்படிப்பட்ட ஒரு மகத்துவமான ஒரு உன்னதமான அந்த தெய்வம் அப்படிப்பட்ட ஒரு 7 மடங்கு அதிகமாக நெருப்பை உண்டாக்கி 7 மனிதர்கள் நின்றா எவ்வளவு உயரமோ, 7 மனிதர்கள் மேல மேல நின்றா எவ்வளவு உயரமோ அவ்வளவு உயரத்துக்கு அக்கினி சூளை எரிஞ்சுக்கிட்டு இருக்கு. அந்த 3 பேத்தையும் தூக்கி போட்ட உடனே அந்த அக்கினி சூளையில அவர்கள் நடந்து கொண்டு இருந்தார்கள். அந்த 3 பேத்துக்கு முன்னால ராஜாதி ராஜா தேவாதி தேவன் வெற்றி வேந்தன் அக்கினி பட்டாலும் முடி பொசுங்காத அந்த தெய்வம் அந்த 3 பேத்துக்கு உள்ள அவர் நடந்து 4வது ஆளா உலாவி கொண்டு அவர்கள் 3 பேத்தையும் கொண்டு வந்து வெளியே விட்டார். அதே போல உனக்கு அக்கினி சூளை போல ஒரு பிரச்சனையில் நடக்கிறாயா? அக்கினி சூளை போல அவமானத்தில் நடக்கிறாயா? அக்கினி சூளை போல கடன் பிரச்சனை நடக்கிறாயா? அக்கினி சூளை போல ஒரு வேதனை நடக்கிறாயா? கர்த்தர் ஓ அக்கினி சூளையில, ஓ வேதனையில, ஓ கடன் பிரச்சனையில, ஓ நெருக்கத்துல ஓ கூட உலாவி கொண்டு ஓ பின்னால நடந்து ஓ பக்கத்துல உன்னை அந்த பிரச்சனையிலிருந்து வெளியே கொண்டு விட போறாரு. அப்படிப்பட்ட நிலைமை உனக்கு நடக்க போகுது. எப்படி அவர்கள் 3 பேர்த்த காப்பாற்றுறாரோ கர்த்தர் உபத்திரத்தின் குகையில அவர் வெளியல்ல உள்ள வந்துட்டாரு. உபத்திரத்தின் குகைக்குள்ள வந்துட்டாரு. அக்கினி சூளைக்குள்ள வந்துட்டாரு. அதே போல உன் நெருக்கத்துக்குள்ள வந்துட்டாரு. உன் அவமானத்துக்குள்ள வந்துட்டாரு. உன் கடன் பிரச்சனைக்குள்ள வந்துட்டாரு. வந்துட்டு பிடிச்சுக்கோ, வா வெளியே. எப்படி அவர்கள் 3 பேர் அந்த அக்கினி சூழல் வெளியே காப்பாற்றப்பட்டு அந்த ராஜா இவர்கள் வணங்குற தெய்வம் தான் மெய்யான தெய்வம் என்று அவர்களுக்கு ஒரு கனத்தையும் ஒரு மேன்மையும் உயர்வையும் அந்த சாத்ராக் மேஷாக் ஆபத்நேக்கு கொடுத்தாரோ அதே போல கர்த்தர் உங்களுக்கும் உங்க பிள்ளைகளுக்கும் ஒரு கனத்தை ஒரு உயர்வை கொடுக்க பாரு. எதிர்பார்த்து கொண்டிரு. யோபு எதிர்பார்க்கிறாரு. இந்த பிள்ளைவன ஒரு பக்கம் இருக்கட்டும், அவமானம் ஒரு பக்கம் இருக்கட்டும், தலையில கால வரைக்கும் பருக்கள் வாதிக்கிற ஒரு பக்கம் இருக்கட்டும், நீ இருந்துட்டு போ, எனக்கு பிரச்சனை இல்லை. ஆனா என் கண்ணு, என் எண்ணம், என் நோக்கம், என் சிந்தை எப்போ கொடுக்க போறாரு, எப்போ வரப்போகுது, எப்போ பெற்றுக்கொள்ள போற அந்த எண்ணத்தில் இருந்தாரு, அந்த சிந்தையில் இருந்தாரு, பெற்றுக்கொண்டார். அல்லேலூயா, அல்லேலூயா சொல்லுங்க, அல்லேலூயா. அதனால இப்போ இருக்கிற சூழ்நிலையை பார்க்காதீங்க, அவர் கொடுத்த அந்த வார்த்தைகளை பாருங்க, அவர் கொடுக்க போகிற அந்த ஆசீர்வாதங்களை, அந்த வாழ்க்கை, உயர்வான வாழ்க்கையை கொடுக்க போகிற நினைச்சு பாருங்க. அல்லேலூயா சொல்லுங்க எல்லாரும். எபிரேயர் 12:5. அன்றியும் என் மகனே, கர்த்தருடைய சிட்சையை அற்பமாக எண்ணாதே, அவரால் கடிந்து கொள்ளப்படும் போது சோர்ந்து போகாதே. கர்த்தருடைய சிட்சையை அற்பமாக எண்ணாதே. உனக்கு ஒரு பலவீனம் வரலாம், உனக்கு ஒரு போராட்டம் வரலாம், அற்பமாக எண்ணாத. அற்பம் என்ன செய்யாத, எண்ணாத. இங்கே பாருங்க, அதாவது ரெட்டத்தனையான ஒரு பலன் உங்களுக்கு வரப்போகுதுன்னா அதுக்கு முன்ன அறிகுறி உங்களுக்கு வரும். உங்கள் குடும்பத்தில், உங்கள் வாழ்க்கையில் ரெட்டத்தனையான ஆசீர்வாதம் எப்போ வரப்போகுது? இப்போ மழை வரணும்னா சூழ்நிலை எப்படி இருக்கும்? கிளைமேட்டு வெயில் அடிக்குமா? மழை வரும்போது கிளைமேட் எப்படி இருக்கும்? மேகமூட்டமாக இருக்கும், மேகம் கருமூட்டமாக இருக்கும், மேகம் மழை வரப்போகுது அப்படிங்கிற மாதிரி ஃபீல் பண்ணுவீங்க. ஓகேங்களா? அதே போல் உங்களுக்கு ரெட்டத்தனையான ஆசீர்வாதம் எப்போ வரப்போகுது, அதுக்குண்டான அறிகுறி, அதுக்குண்டான சிம்டம்
எப்போ வரும் அப்படின்னு கேட்டிங்கன்னா நல்லா தெரிஞ்சு கொள்ளுங்க. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை உங்கள் குடும்பத்தில் உங்கள் வாழ்க்கையில் வந்துருச்சுன்னு வச்சுக்கொள்ளுங்க. முடிவு கட்டிக்கொள்ளுங்க. ரெட்டத்தனையான கிருபை, ரெட்டத்தனைய ஆசீர்வாதம், ரெட்டத்தனை பலன் வரப்போகுது. ஆமென். ஏசாயா 61:7 உங்கள் வெட்கத்துக்கு பதிலாக ரெட்டத்தனையாய் பலன் வரும். கவனிங்க, ஒரு இடத்துல ஒரு காரியத்தில் இறங்குறீங்க, தோல்வி கிடைச்சி வெட்கப்பட்டுட்டீங்க. ஒரு வேலைக்கு போகிறீங்க, இன்டர்வியூ அட்டென்ட் பண்ணுறீங்க, கிடைக்கல, தோல்வி ஆகி போச்சு, வெட்கப்பட்டுட்டீங்க. 4 பேர் முன்னால் உங்களுக்கு இன்டர்வியூ நடக்குது, 4 பேருக்கு முன்னால் தோல்வி அடைஞ்சிட்டீங்க, வெட்கப்பட்டுட்டீங்க. இப்படி வேலையில் வெட்கம், தொழிலில் வெட்கம், வியாபாரத்தில் வெட்கம், படிப்பில் வெட்கம், இந்த காலத்தில் கிடைக்கல, எல்லாத்துலேயும் வெட்கம். ஆனால் வெட்கப்பட்டுட்டுனே தலை குனிஞ்சு உட்காந்து ஒப்பாரி வைக்காத. அந்த நேரத்தில் நீ முடிவு கட்டிக்க, உனக்கு ரெட்டத்தனையான ஆசீர்வாதம் உன்னை தேடி வரப்போகுது என்று உன் மண்டையில் முடிவு கட்டிக்க. கர்த்தர் நெருக்கத்தை பெருக்கமாக மாற்றுறவர், துக்கத்தை சந்தோஷம் மாற்றுறவர். இங்கே இருங்க, நல்லா தெரிஞ்சு கொள்ளுங்க. உங்கள் குடும்பத்தில் உங்கள் பிள்ளைய ஒருவித பலவீனத்தில் ஒருவேளை போராட்டத்தில் மாட்டி தவிச்சுக்கிட்டு இருந்தா, கர்த்தர் அந்த பிள்ளைய ராஜாக்களோடும் பிரபுக்களோடும் அமர பண்ண வைக்க போகிறாரு. அந்த பிள்ளைக்கு ஒரு மேன்மை வச்சிருக்கிறாரு, அந்த பிள்ளைக்கு ஒரு அற்புதம் வச்சிருக்காரு, அந்த பிள்ளைக்கு ஒரு அதிசயம் வச்சிருக்கிறாரு. அதுதான் உன் பிள்ளைய புடமிடப்படுகிறது. உன் பிள்ளை புடமிடப்படுதா? உன் பிள்ளை நிந்திக்கப்படுதா? உன் பிள்ளை அவமானப்படுதா? ஏதோ ஒரு ரகசியம் இருக்குன்னு புரிஞ்சுக்கோ. உன் பிள்ளைய தலைநிமிர பண்ண வைக்க போறாரு. உன் பிள்ளைக்கு ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை ஆயத்த பண்ணி வச்சிருக்காரு, மறந்துடாத. சம்துட மாத்தர ஹப்ல ஹத்ரி. ஏன் ஆண்டவர் இப்படி செய்கிறாரு? ஒரு மேன்மை இருக்குமா? சும்மா ஒன்று கூட அது புடமிட்டா தாம பொண்டா விளங்க முடியும். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. 1 பேதுரு 4:13-14. கிறிஸ்துவின் மகிமை வெளிப்படும் போது, கிறிஸ்துவின் மகிமை வெளிப்படும் போது நீங்கள் களிகூர்ந்து மகிழும்படியாக அவருடைய பாடுகளுக்கு நீங்கள் பங்காளிகளானதால் சந்தோஷப்படுங்கள். அடுத்த வசனம், நீங்கள் கிறிஸ்துவின் நாமத்தின் நிமித்தம் நிந்திக்கப்பட்டால், நீங்க இயேசுவின் நாமத்தினால நிந்திக்கப்பட்டு அவமானப்பட்டீங்களா? பாக்கியவான்கள். ஏனென்றால் தேவனுடைய ஆவியாகிய மகிமையுள்ள ஆவியானவர் உங்கள் மேல் தங்கி இருக்கிறார். அல்லேலூயா. இங்கே வருங்க, அவர் வருகையில் நம்ம எடுத்துக்கொள்றதுக்கு அவருடைய உபத்திரத்தை நம்ம பங்காளியாக மாறிடுறோம். பார்த்துக்கணும், இப்படி ஊத்துறான். திருப்பி இந்த வசனத்தை சொல்லுங்க பார்ப்போம். நீங்கள் கிறிஸ்துவின் நாமத்தின் நிமித்தம் நிந்திக்கப்பட்டால், இயேசு ஏற்றுக்கொண்ட நிமித்தமாக உங்களுக்கு ஒரு அவமானம் வருது. சர்ச்சுக்கு போறியா, என்னத்தை கண்ட அப்படி யாரும் உங்களை நக்கல் அடிக்கிறாங்க, கேள்வி பண்ணுறாங்க. ஆனால் நிந்திக்கப்பட்டால் நீங்கள் என்னவா மாறிடுறீங்க? நீங்கள் இயேசுவின் நாமத்தில் நீ ஆலயத்துக்கு போறியாக்கும், சர்ச்சுக்கு போறியாக்கும், வேதக்காரன் போயிட்டியாக்கும், அப்போ யாராச்சும் உங்களை அவமானப்படுத்தி நிந்திக்கப்பட்டுட்டிங்கன்னா நீங்கள் என்னவா மாறிடுறீங்க தெரியுமா? இப்படி பேசிட்டாங்க, நான் எப்படி போக எப்படி வர, அப்போல்லாம் புலம்பாங்க. உடனே முடிவு கட்டிடு, நீ பாக்கியவான். உன்னை யார் அவமானப்படுத்தினாங்களோ, சர்ச்சுக்கு போறியாக்கும், இயேசுவின் பிள்ளையை மாட்டியாக்கும், என்னத்தை கண்ட அப்போ 4 பேத்துக்கு முன்னால் உன்னை நக்கல் பண்ணாங்களா, கேள்வி பண்ணாங்களா, உடனே நீ முடிவு கட்டிருன்னு உன் கண்ணு முன்னால் நான் பாக்கியவனாக வரப்போகிறேன், நீ பார்க்க போகிற, அப்படி முடிவு கட்டிக்கோ. நான் சொல்லலை, அவர் சொல்கிறார். இப்படிப்பட்ட நிந்தனை வர்றவங்களுக்கு கர்த்தர் சொல்கிறார், நீ பாக்கியவான். எத்தனை இடத்துல நீங்கள் அவமானப்பட்டிருப்பீங்க. பைபிளை தூக்கிட்டியாக்கும், வேத கண்ணை மாட்டியாக்கும், எது காசு அள்ளி கொடுத்தாங்களா, அவரை அவமானப்படுத்துவாங்க. அந்த நேரத்தில் நீ முடிவு கட்டிக்க, நீ பாக்கியவான், நீ பாக்கியவதி. ஆமென். அல்லேலூயா சொல்லுங்க. அதனால் கர்த்தர் சொல்கிறாரு, நீங்கள் எல்லோரும் அதாவதுங்க, இப்போ இனிமேல் புடமிடப்படுறது இல்லை, பட்டாச்சா பரலையா? பட்டாச்சு இல்லை. இனி என்ன பட வேண்டிய ஒன்றுமே கிடையாது. நிந்திக்கப்பட்டுட்டோம், அவமானப்பட்டுட்டோம், பலவீனப்பட்டுட்டோம். புரியுதா உங்களுக்கு? அதனால் நீங்கள் இனிமேல் பட போகிறது கிடையாது, பட்டாச்சு. அப்படி அடுத்து வாங்க போகிற காரியம் என்னது? எல்லாம் சொல்லுங்கள். எல்லாம் முடிஞ்சு. எனக்கு உபத்திரன் கோயிலில் தூக்கிட்டு நிந்தையிலிருந்து தூக்கிட்டாரு, பிரச்சனையிலிருந்து தூக்கிட்டாரு. இனி என் வாழ்க்கை பொண்ணா விளங்க போகிற வாழ்க்கை தான் என் வாழ்க்கை. கையை தட்டுங்க அப்பாவுக்கு. இந்த வேதனையின் மத்தியில், இந்த நிந்தையின் மத்தியில் எப்படி இருக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, டக்கு நீங்கள் தவறான முடிவுக்கு போயிடக்கூடாது. அப்போ நீங்கள் லூக்கா 11:28 அதற்கு அவர், அப்படியானாலும் தேவனுடைய வார்த்தையை கேட்டு அதை காத்து கொள்கிறவர்களே அதிக பாக்கியவான்கள் என்றார். எப்படி பாக்கியவனா மாறதுக்கு என்ன செய்யணும்? பாக்கியவனா மாறதுக்கு என்ன செய்யணும்?
எல்லாம் சொல்லுங்க. நான் பாக்கியவானாய் மாறுவதற்கு, நான் பாக்கியவானாய் மாறுவதற்கு நான் தேவனுடைய வார்த்தையை எனக்குள்ளே காத்துக்கொள்வேன். சொல்லுங்க. நான் பாக்கியவதியாக மாறுவதற்கு தேவனுடைய வார்த்தையை எனக்குள்ளே காத்துக்கொள்வேன். தேவனுடைய வார்த்தை எனக்குள்ளே காத்துக்கொள். நல்லா தெரிஞ்சுக்கொள்ளுங்க. வேதனை ஒரு பக்கம் இருந்தாலும் நீங்கள் வந்து என்ன செய்யணும்னு கேட்டிங்கன்னா, பாக்கியவானா மாற போகிறீங்க. அப்போ நீங்கள் செய்ய வேண்டிய காரியம், தேவனுடைய வாக்கு தத்தங்களையும் வார்த்தைகளையும் உங்கள் உள்ளத்தில் வச்சு காத்துக்கிட்டு, இந்த மாதிரி எனக்கு வரப்போகுது, இந்த மாதிரி நடக்க போகுது, இந்த மாதிரி வாங்க போகிறேன், இந்த மாதிரி கிடைக்க போகுது அப்படிங்கிற ஒரு உணர்வில் நீங்கள் என்ன செய்யணும் இருக்கணும், பார்த்துக்கொள்ளுங்க. அதாவது யோசுவா 23:10, உங்களில் ஒருவன் 1000 பேரை துரத்துவான், உங்கள் தேவனாகிய கர்த்தர் உங்களுக்கு சொன்னபடி அவர் தாமே உங்களுக்காக யுத்தம் பண்ணுகிறார். அவர் எல்லாம் சொல்லிங்கிறங்களேன். இங்கே இருங்க, தெரிஞ்சுக்கொள்ளுங்க. இப்போ எந்தெந்த காரியத்தில் உங்களுக்கு சமாளிக்கணும், அதை முறியடிக்கணும் அப்படின்னு கேட்டால், கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார். கர்த்தர் உங்களுக்கு யுத்தம் வந்து ரொம்ப நாளைக்கு இருக்காது. நீங்கள் யுத்தம் பண்ணி ரொம்ப நாள் ஆகும். ஆனால் கர்த்தர் யுத்தம் பண்ணான்னா 3 நாளில் முடிச்சிருவார். அல்லேலூயா, அல்லையா சொல்லுங்கள். அல்லேலூயா. ஒரு யுத்தம்னு ஒன்று இருந்தால் கண்டிப்பாக முடிவுக்கு வந்துடும். அல்லேலூயா. ஆனால் அந்த யுத்தத்தை பண்ணுகிறவர் நீங்கள் அல்ல, கர்த்தர் சொல்கிறாரு. நீங்கள் சும்மா இருங்க, உங்களுக்கான நினைச்சேன் யுத்தம் பண்ணுறேன், வழக்காடுறேன் அப்படிங்கிறார். அப்போ கர்த்தர் யுத்தம் பண்ணி கொண்டு இருக்கும்போது உனக்கு இங்கே பாடு பிரச்சனை இருந்துக்கிட்டே இருக்கும். அப்போ நீ சும்மா இருந்து கர்த்தர் சமூகத்தில் உட்காந்துக்கிட்டு அவரை மையப்படுத்திகிட்டே இருக்கணும். அங்கே உனக்கு வழக்காடுதல் நடந்துக்கிட்டு இருக்கும், யுத்தம் நடந்துக்கிட்டு இருக்கும். புரியுதா உங்களுக்கு? அதனால் வந்து கர்த்தர் வந்து ஒன்றும் எனக்கா வழக்காடல, எனக்கா யுத்தம் பண்ணலன்னு சொல்லாது. ஒரு பக்கம் வேலை நடந்துக்கிட்டு இருக்குது, ஒரு பக்கம் யுத்தம் நடந்துக்கு. கர்த்தர் வந்து மோசே வந்து வானத்துக்கு நேரம் கையை உயர்த்திக்கிட்டு இருக்கார், கீழே யுத்தம் நடந்துக்கிட்டு இருக்கு. அவர் வானத்துக்கு நேரம் உயர்த்து கர்த்தர் மையப்படுத்திகிட்டே இருக்கிறாரு, யுத்தத்தில் ஜெயிக்கிறாங்க. அப்போ கர்த்தர் வந்து நமக்காக யுத்தம் பண்ணும்போது, நமக்கு வழக்காடும் போது, நம்ம இங்கே உட்காந்து கர்த்தர் சமுத்திரம் வந்து கையை உட்காந்து ஆராய்ச்சிட்டே இருக்கணும். அங்கே யுத்தத்தில் கர்த்தர் நமக்கு ஜெயத்தை கொடுத்துருவார். கடன் பிரச்சனையிலேருந்து ஜெயத்தை கொடுத்துருவார், பலவீனத்திலேருந்து ஜெயத்தை கொடுத்துருவார், துக்கத்திலேருந்து ஜெயத்தை கொடுத்துருவார், வேலை கிடைக்காத காரியத்தில் ஜெயத்தை கொடுத்துருவார். எல்லா காரியத்திலும் ஜெயம் கிடைக்கும் நமக்கு. அல்லேலூயா சொல்லுங்கள். அல்லேலூயா. அப்போ நீங்கள் என்ன செய்யணும், அந்த யுத்தம் நடக்கிற கர்த்தர் வழக்காடுற நேரத்தில், கர்த்தர் யுத்தம் பண்ணுற நேரத்தில் நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் தேவ சமூகத்தை அதிகமாக நாடணும். சங்கீதம் 62:5, என் ஆத்துமாவே தேவனையே நோக்கி அமர்ந்திரு, நான் நம்புகிறது அவராலே வரும். இப்போ எல்லாம் சொல்லுங்க. ஏ ஆத்துமாவே, என்னைய பாருங்க எல்லாரும். ஏ ஆத்துமாவே, அங்கே எங்கேயும் அலையாத, இதை பார்த்து பேசுங்க. உள்ள ஒரு மனுஷன் உட்காந்துருக்கான், உள்ள ஒருத்தன் உட்காந்துருக்கான். ஏ ஆத்துமா, அங்கங்கேயும் ஓடாத, அங்கங்கேயும் அலையாத, நீ தேவ சமூகத்தில் உட்காந்துரு. நீ உட்காந்தேனா அவர் உனக்கு எங்கே வழக்காடணும், அவர் உனக்கு எங்கே யுத்தம் பண்ணணும் எல்லாம் பண்ணிடுவார். நீங்கள் உட்காராம லோலோன்னு அலையாத. ஒரு உன் காலை கட்டு போட்டுட்டு உட்காரு ஒரு இடத்துல. எங்கே போனால் ஒன்றும் கிடைக்காது. அவர் சமூகத்துக்கு வா. சும்மா ஓடாத, கண்டதை நினச்சிக்கிட்டு இருக்காத. வாழு வழி அவர்தான். அண்ணா நம்ம வந்தது போல வந்து உட்காந்துரு, உட்காந்து மகிமைப்படுத்து, துதி. அப்போது நீ நம்புறது அவரால் வரும். அல்லேலூயா, அல்லேலூயா. புரியுதா புரியலையா? யோபு 23:10, ஆனாலும் நான் போகும் வழியை அவர் அறிவார், அவர் என்னை சோதித்த பின் நான் பொன்னாக விளங்குவேன். எல்லாம் சொல்லுங்க. நான் போகிற வழியை எல்லாரும் பேசணும். எல்லாரும் பேசணும். சொல்லுங்க. நான் இப்போ பேச போகிறேன். இதை சொல்லுங்க. நான் பேச போகிறேன். நான் போகிற வழியை அவருக்கு அறிஞ்சு வச்சிருக்கிறாரு. நான் படுத்தாலும் அறிஞ்சு வச்சுக்குவார், நின்றாலும் அறிஞ்சு வச்சுக்குவார். நான் போகும் வழியை அவர் அறிவார். அவர் என்னை சோதித்த பிற்பாடு நான் பொன்னா விளங்குவேன். சோதித்த பிற்பாடுன்னா சோதிக்கப்பட்டாச்சு. இன்னும் சோதிக்கப்பட வேண்டியிருக்கா? இல்லை இருக்கா? போதும், இதுக்கு மேலே போதுத்தா, வேணாத்தா. பாரு, இதுக்கு மேலே முடியாது. பாரு, இதுக்கு மேலே முடியாதா? எல்லாம் சொல்லுங்க. இதுக்கு மேலே முடியாது. எப்பா 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 ஏசப்பா, இதுக்கு மேலே முடியாதுப்பா. நீங்கள் உங்கள் வாக்கை எனக்கு நிறைவேற்றுங்க. நீங்கள் உங்கள் வாக்கை நிறைவேற்றுங்க. நான்
நான் பல 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 பலன்னு பல 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 பலன்னு பல 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 பலன்னு பொண்ணா 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 விளங்க போகிறேன். யோபின் ஆசீர்வாதம், யோபின் வாக்குத்தத்தம் எனக்கு வருவதாக, எனக்கு வருவதாக, எனக்கு வருவதாக. அல்லேலூயா, அல்லேலூயா. சரி, ஓகே. 11ஆம் வசனம், அதிலே 11. என் கால்கள் அவர் அடிகளை பற்றி பிடித்தது, அவருடைய நெறியை விட்டு நான் சாயாமல் அதை கை கொண்டேன். அல்லேலூயா. இங்க இருங்க, எவ்வளவுதான் மரண போராட்டம் வந்தாலும் அவரை என்ன செய்ய புடிச்சுக்கிட்டு விடவே மாட்டேன். எல்லாம் சொல்லுங்க. எப்பா உங்களை நான் புடிச்சுக்கிட்டேன்னா விடவே மாட்டேன். யோபு ஆசீர்வாதம் பெற்றதுக்கு ரீசன் என்ன தெரியுமா? ஏங்களேன், பொண்டாட்டி கூட செத்துருந்துருச்சு. ஆனால் பொண்டாட்டி செத்துருன்னு சொல்லிடுச்சு. ஆனால் அப்பாவை விடலை. அவர் சொல்கிறார் பாருங்க, என் கால்கள் அவர் அடிகளை பற்றி. என்ன சொல்லுங்க? என்னுடைய கால்கள் அவருடைய அடிகளை பற்றி 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 பிடித்தது. அவருடைய நெறியை விட்டு நான் சாயாமல் அதை கை கொண்டேன். அவர் சொன்ன வாக்கு தத்தத்தில், அவர் சொன்ன விசுவாச வார்த்தையில் கொஞ்சம் கூட நான் வேறு பக்கம் சாயலை, இங்கிட்டும் சாயலை அங்கிட்டும் சாயலை. அப்படியே பிடிச்சிக்கிட்டேன். நீர் தான் வழி, நீர் தான் சத்தியம், நீர் தான் அப்பா, நீர் தான் கடகம். என்ன அவமானம் வரட்டும், உங்களை நான் விடவே மாட்டேன், உங்களை விட மாட்டேன். எவன் அடிச்சாலும் சரி, அடிக்கிட்டேன், ஒன்றும் இல்லை, நீங்கள் தான் எனக்கு அடே. உங்களை விட மாட்டேன், பிடிச்சிக்கிட்டேன் பிடிச்சிக்கிட்டேன், விட மாட்டேன் விட மாட்டேன், பிடிச்சிக்கிட்டேன், அப்பா உங்களை விட மாட்டேன் அப்பா. அப்படி ஒரு ஆக்ஷன் பண்ணி பாருங்க. ஏசப்பான்னு சொல்லிவிடுங்க. அப்பான்னு வேற எப்ப நான் ஆயிரப்புறேன். ஏசப்பா ஏசப்பா கத்துங்க. ஏசப்பா போதும் அப்பா, புடமிட்டது போதும் அப்பா, என்னால் தாங்க முடியல. தகப்பனே உங்களை விட மாட்டேன். யாக்கோபு சொல்றாரு, என்ன சொல்லுமா யாக்கோபு? நீர் ஆசீர்வதித்தால் ஒழிய உங்களை விட மாட்டேன். விடியுதுப்பா, போப்பா வீட்டுக்கு. மணியாச்சு, எந்திரிச்சு போங்கய்யா வீட்டுக்கு. போக மாட்டேன். மணி 3 ஆச்சு, கிளம்பி போக மாட்டேன். நீங்க ஒரு வார்த்தை சொன்னா தான் இந்த இடத்த விட்டு போவேன். இப்போ சோத்தாக்கி கறியாக்கணும், அது தேவையில்லை எனக்கு. கறி வேணாம், மட்டன் வேணாம், சிக்கன் வேணாம், வறுவல் வேண்டாம், போன்லெஸ் வேண்டாம். எனக்கு அப்பா பாதம் போதும், அப்பா வார்த்தை போதும், அப்பா மகிமை போதும். அப்பா உங்களை விட மாட்டேன். என்ன சொல்ற தெரியுமா? நீர் ஆசீர்வதித்தால் ஒழிய. இந்த ஒரு வார்த்தை சொல்லி பாருங்க. ஏசப்பா நீர் ஆசீர்வதித்தால் ஒழிய. சொன்னாரா? ஆசீர்வதிச்சாரா? அல்லேலூயா. இப்படி இருக்கணும் உங்க பிரேயர், இப்படி இருக்கணும். சும்மா வந்தேன் போனேன் இருந்தேன் செத்தேன் சாப்பிட்டேன் கொண்டேன் இல்லை. ஒரு பிடிவாதம் பண்ணணும், பிடிச்சுக்கணும், அப்பாவை பிடிக்கணும். எங்க பக்கத்து ஆளை போய் கையை வந்து பிடி நறுக்கணும், பிடி பிடி. அப்பா இந்த பிடியாவது பிடிக்கிறீங்களே, இந்த மாதிரி அப்பாவை பிடிக்கணும். அல்லேலூயா. அப்பாவை, அப்பா என்னை விட்டு போகாதீங்க. 5 அப்பத்து 2 மணியை பெருக பண்ணீங்களே, எனக்கு பெருக பண்ணாம உங்களை விட மாட்டேன். என் வாழ்க்கை கட்டப்படாம உங்களை விட மாட்டேன், உங்களை பிடிச்சுக்கிட்டேன். அப்படி உட்காந்து பாரு மக்கா, உன்னை போல ஒரு வெற்றியான வாழ்க்கையை இவனும் வாழ முடியாது. இப்படி பிடிச்சு பாரு அப்பாவை, அப்பாவை பிடிச்சு பாரு. எந்திரிக்க விடாது அப்பாவை, அப்பாவை எந்திரிக்க விடாது. உட்காருப்பா, எனக்கு வார்த்தை சொல்லு, எனக்கு வார்த்தை சொல்லு. நாளைக்கு என் பிரச்சனை முடியணும், நாளைக்கு 10 லட்சம் கடன் அடையணும், அடைச்சிட்டேன்னு சொல்லுங்க, நான் போகிறேன், உங்களை விட மாட்டேன். அப்படி ஒரு பிடிவாதமான ஒரு ஜெபத்தை போட்டிங்கன்னா, அப்படி தான் யோபு சொல்கிறார். என்ன சொல்கிறார் தெரியுமா? என் கால்கள் அவர் அடிகளை பற்றி பிடித்தது. எப்படி சொல்கிறாரு? யோபு ரெட்டிப்பான ஆசீர்வாதம் பட்டுக்கிட்டாரு சொல்கிறீங்கள, எப்படி பட்டுக்கிட்டாரு? அவர் எப்படி நடந்தாரு? அவர் சொல்றாரு, என்ன சொல்றாரு? என் கால்கள் அவர் அடிகளை பற்றி பிடித்தது. இதே மாதிரி நீங்க அவரை பற்றி பிடிச்சா தான் ரெட்டிப்பான ஆசீர்வாதம் உங்க வீடு தேடி வருமையா, வீடு தேடி வருவீங்க. அல்லேலூயா. அப்புறம் சொல்றாரு, அவருடைய நெறியை விட்டு நான் சாயாமல். கொஞ்சம் கூட அவரை நான் முறுமுறுக்கல,
கொஞ்சம் கூட நான் அவரை குற்றப்படுத்தலை. அவர் சொன்னதை செய்வான்னு சொல்லி அதில் வந்து நான் ஸ்ட்ராங்காக இருந்தேன், நம்பிக்கையாக இருந்தேன், விசுவாசமாக இருந்தேன். கொஞ்சம் கூட இங்கிட்டு அங்கிட்டு நான் என்ன செய்யலை, சாயலை. வருமானா வரும், கிடைக்கணும் கிடைக்கும். தாவீது சிறிய முதல் பெரியவர் திருப்பி கொண்டாரு, நானும் திருப்பி கொள்வேன் அப்படிங்கிற அந்த வார்த்தையில் உறுதியாக இருங்க. நீங்கள் இழந்தது எல்லாவற்றையும் திரும்ப பெற்றுக்கொள்வீங்க. ஆமென், அல்லேலூயா. அடுத்து இங்கே இருங்க, யோபு ரெட்டிப்பான ஆசீர்வாதம் பிறகு ரீசன் தெரியுமா? அடுத்து 12 பாருங்க, 12 வசனம். அவர் உதடுகளின் கற்பனைகளை விட்டு நான் அவர் உதடின் கற்பனைகளை விட்டு நான். ஹலோ, நம்ம ஒரு சில நேரங்களில் பின்வாங்கிறோம்ல. எப்படி பின்வாங்கிறோம் தெரியுமா? ஆமாம், ஜெபிச்சு எனத்தை கண்டேன், அதெல்லாம் வராது, பின்வாங்கிட்டேன். சர்ச்சுக்கு வரலையா, இன்னைக்கு நான் வரல, உடம்பு எனக்கு வலிக்குது, பின்வாங்கிட்டேன். இன்னைக்கு ஜெபிக்காமல் இருக்க, ஆமாம் நாளைக்கு சேர்த்து ஜெபிச்சுக்கிறேன், பின்வாங்கிட்டேன். டெய்லி ஒரு அதிகாரம் படிக்கிறேன்னு சொன்னீங்க, படிக்கலையா, நாளைக்கு சேர்த்து படிச்சுக்கிறேன், பின்வாங்கிட்டேன். பின்வாங்கிட்டீங்களா? பின்வாங்கிறதுக்கு அர்த்தம் தெரியுதா உங்களுக்கு? அப்போ அவர் என்ன சொல்கிறாரு, அவர் உதடுகளின் கற்பனைகளை விட்டு நான் பின் வாங்குவது இல்லை, அவருடைய வாயின் வார்த்தைகளே எனக்கு வேண்டிய ஆகாரத்தை பார்க்கிலும் அதிகமாக நான் காத்து கொண்டேன். புரியுதா புரியலையா? கடன் அடையணுமா வேணாமா? வீடு கட்டணுமா வேணாமா? இழந்தது பெற்றுக்கொள்ளணுமா வேணாமா? அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும், என்ன செய்யணும் எல்லாம் சொல்லுங்கள். அவர் அடிச்சுவடுகளை பின்பற்றி என் அப்பாவை ஏசப்பாவை உடும்பு பிடிச்சுக்குவேன். அவர் விடவே மாட்டேன்ல, அவர் எங்கே போனால் விடவே மாட்டேன்ல. அடுத்து அவர் உதடியின் கற்பனை விட்டு நான் என்ன செய்வதில்லை, பின் வாங்குவதில்லை. அப்பப்போ பின் வாங்கிடுறான், அப்பப்போ என்ன செஞ்சிடறான், பின் வாங்கிடுறான். இப்போ கூட பின் வாங்கி தான் உட்காந்துருக்கோம். எப்படி பின் வாங்கி உட்காந்துருக்கோம்? 11:30 உங்களுக்கு நான் மட்டன் அரைக்குள்ள எடுத்து வச்சிருக்கேன்னு சொன்னேன் கறிக்கடைக்காரன். மணி 11:45 ஆயிடுச்சு, எப்போ போகிறேன்னு தெரியல, பின் வாங்கிட்டேன், போ சோழி முடிஞ்சு. அப்புறம் எனக்கு ஆசீர்வாதம் வரல, வராது. நீ மட்டன் மூலமாக பின் வாங்கிட்ட, சிக்கன் மூலமாக பின் வாங்கிட்ட, அவன் வைவானே வீட்டுக்காரன் பின் வாங்கிட்ட. அப்போ நான் கொஞ்சம் கூட பிசுறு அடிக்கக்கூடாது உன் வாழ்க்கையில். அல்லேலூயா. பின் வாங்குவதில்லை, அவருடைய வாயின் வார்த்தைகளே எனக்கு. இப்போ சொல்லுங்கள், மட்டன் பெருசா அவர் வார்த்தை பெருசா? போன்லெஸ் பெருசா அவர் வார்த்தை பெருசா? எலும்பு நல்லி எலும்பு பெருசா அவர் வார்த்தை பெருசா? மட்டன் பிரியாணி பெருசா அவர் வார்த்தை பெருசா? நேரம் ஆயிடுச்சு, ஒரு 2 பிரியாணி டிக் 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 ஆர்டர் போடு, வந்துடும். அல்லேலூயா. வீடு தேடி வந்துடும். அது என்னது? அது ஸ்விக்கி. அல்லேலூயா. இங்கே அவர் சொல்கிறாரு, வேண்டிய ஆகாரத்தை பார்க்கலும் வார்த்தையை. நான் சொல்கிறேன், ஆகாரத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்காம வார்த்தைக்கு முக்கியம் கொடுத்தேன்னா ஆகாரம் உன்னை தேடி வரும். மனிதன் அப்பத்தினால் மாத்திரமல்ல, அல்லேலூயா, சாப்பாட்டில் மாத்திரமல்ல, வார்த்தை உனக்குள்ள இருந்தால் போதும், வாக்குத்தத்தம் உனக்குள்ள இருந்தால் போதும், கற்பனை கட்டளை உனக்குள்ள இருந்தால் போதும், சாப்பாடு உன் கண்ணு முன்னால் வந்து தட்டில் நிற்கும். இப்போ நீ சர்ச்சை விட்டு போகும்போது உனக்கு பிரியாணி தட்டில் ரெடியாக இருக்கும். ஆராதனை முடிஞ்சு போகும்போது உனக்கு தட்டில் பிரியாணி ரெடியாக இருக்கும். 5 ஸ்டார் ஹோட்டல் பிரியாணி ரெடியாக இருக்கும். இதுக்கு நீ முக்கியத்துவம் கொடுத்தேனா? அல்லேலூயா, அல்லேலூயா. நான் இனிமேல் போய் வாங்கணும், ஆக்கணும், எல்லாம் செய்யணும், நேரம் ஆச்சு வரட்ட போ, ஒன்றுமே கிடைக்காது உனக்கு, ஒன்றுமே கிடைக்காது. அந்த ஆள் வைவான், வஞ்சிட்டு போகிறேன், வஞ்சால் 2 அடியை கூட வாங்கு, எனக்கு இது முக்கியம். ஆமென். யோபு இப்படிப்பட்ட காரியங்களை செஞ்சனால தான் அவர் வந்து ரெட்டிப்பான ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொண்டார். அதனால் சூழ்நிலைகளை பார்க்காதீங்க, சமயத்தை பார்க்காதீங்க, வாக்குத்தத்தங்களை பாருங்கள், அவரை பிடிச்சிக்கோங்க, எலும்புங்க, பிரகாசிங்க, வெளிச்சம் கொடுப்பீங்க.